ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம காடு சீரிஸோட அடுத்த பாகத்தை பார்க்கலாம். இருசனை காயம்பட்ட கோலத்தில் பார்த்த வள்ளியம்மை பகீர் என்றது. பின்னாலேயே வந்த கந்தையனும் கவனித்தான். அம்மா, விபரீதம் நடந்துருச்சுமா. படம் எடுக்கிற சோழியெல்லாம் முடிஞ்சு திரும்பி வர வழியில் தம்பி கொஞ்சம் வேகம் காட்டினாரு. அதில் ஆபத்தில் முடிஞ்சிருச்சு. ஒரு மண் பாதை திருப்பத்தில் ஒரு வண்டி அப்படியே பக்கவாட்டு சரிவில் விழுந்து கவுந்துருச்சுமா. நானும் வெளியில் தூக்கி வீசப்பட்டேன். அப்படியே விழுந்ததில் தான் இந்த காயம். பெரிய ஐயா இல்லைங்களா என்று கேட்டு முடித்தான். அப்போ நட்ராஜ் இப்போ எங்க? இருட்டில் எதுவும் தெரியலம்மா, போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பார்த்து இவர் வேற இல்லையே. வள்ளியம்மையிடம் பதைப்பு பெருகியது. கந்தையன் இருசன் காயத்துக்கு மருந்து போட தயாரானான். வேணாம் கந்தையா, இந்த இங்கிலீஷ் மருந்துங்க எனக்கு ஆகாது. போகிற வழியில் திருவெளியில் புரண்டா இதெல்லாம் சரியாயிடும். இப்போ நீங்கள் புறப்படுங்க. ஐயாவை எப்படியாவது காப்பாற்றணும். இருசனின் துரிதம் வேலை செய்தது. கந்தையன் பெட்ரமாக்ஸ் விளக்கை எடுத்துக்கொள்ள வள்ளியம்மையும் புறப்பட்டாள். கதவை பூட்டிக்கொள்ள முயன்று வந்த கந்தையன் தடுத்தான். அம்மா, பூட்ட வேணாம். ஆஃபீஸரையா வந்தா அப்புறம் நம்மளை காணோன்னு அவர் ஒரு பக்கம் தேடி கிளம்பிடுவார். வீடு திறந்தே இருக்கட்டும். நாம் நட்ராஜையாவை காப்பாற்ற போகிற விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கிளம்புங்க என்று ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தான். அவளும் அப்படியே செய்துவிட்டு புறப்பட்டான். கடிகாரத்தில் மணி 10 நெருங்கியிருந்தது. வெளியே காற்றில் அப்படி ஒரு குளிர். வள்ளியம்மை புடவை தலைப்பை தலையோடு சேர்த்து மூடிக்கொண்டாள். பெட்ரோமாக்ஸின் வெளிச்சம் வழிகாட்டியது. கந்தையன் எதற்கும் இருக்கட்டும் என்ற ஒரு நீண்ட கயிற்றை எடுத்துக்கொண்டான். கூடவே ஒரு காய் நறுக்கும் கத்தி. நான் விருச்சமரத்து கிளைய ஐயா உடைக்கும் போதே சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. இப்போ பார்த்தீங்களா என்றான் இருசன் நடந்தபடியே. பட்டணம் பக்கத்தில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புரியுது என்றான் கந்தையன். வள்ளியம்மையால் அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை. அவளுக்கு சிவகுமார் வராததே பெரிய வருத்தமாய் மனதை குடைந்தபடி இருந்தது. அவருக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ என்று மனதை கற்பனை செய்து பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டது. ஆமாம், எவ்வளோ தூரம் போகணும்? இந்த இருட்டில் போக முடியுமா என்று அந்த பயத்தோடு கேட்டால் வள்ளியம்மை. விடிஞ்சு பார்த்துக்கலாம் தான், ஆனால் தம்பிக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும். பெரிய பள்ளம் அப்பா, போய் பார்த்தாதாம்மா தெரியும். நான் தப்பிச்சதே பெருசு. இதில் நாங்கள் வர வழியில் தனியாக ஒரு பொண்ணை வேற பார்த்தோம். திடீர்னு அவளும் மாயமாயிட்டா. இந்த காட்டில் அதிசயம் நிறைய நடந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மூடு மந்திரமாக இப்போ தான் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்றான் இர்சன். பெட்ரோமாக்ஸின் வெளிச்சம் நிறைய இடங்களில் அமுங்கி எரிந்தது. அங்கங்கே நின்று நாள் ப்ரெஷரை ஏற்றி கொண்டான். காதை பம் என்று அடைக்கும் சில்வண்டுகளின் ரீங்கார சப்தம். விசைக்கென்று கருப்பாக எதிரே ஏதோ ஒன்று குறுக்கில் ஓடியது. பயப்படாதீங்க, காட்டில் பன்னிங்களாக இருக்கும். பக்கத்தில் வள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணியிருக்காங்க. கிழங்குனாலே பன்னிங்க வந்துடும். ஒரு ராத்திரியில் இதுங்க 12 மைல் தூரத்தை சாதாரணமாக கிடப்புங்க. இருசன் புதிய தகவல் என்று சொன்னான். அது சரி, இனி எவ்வளோ தூரம் இருக்குது என்று வள்ளியம்மை கேட்டபோது அவள் செல்போனிடம் சின்னங்கள். அழைத்தது சிவகுமார் தான். அவர்தான் பரபரப்பாகி காதை கொடுத்தாள் வள்ளியம்மை. அம்மை, நீங்களா? சொல்லுங்கள், எங்கே போயிட்டீங்க? நான் இங்கே தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படியா இவ்வளோ நேரம் கழித்து ஃபோன் பண்ணுவீங்க? புரியாமல் பேசுகிற நீ. போன இடத்துல இன்றைக்கி நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சாமே. இந்த செல்ஃபோன் ஒன்று நினச்சா வேலை செய்து, இல்லாட்டி செத்த பணம் தான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போவாச்சும் ஃபோன் பண்ணிங்களே. இங்கே நம்ம நட்ராஜுக்கு காட்டுக்குள்ளே போன இடத்துல விபத்து ஏற்பட்டுருச்சுங்க. மை காட், எங்கே, எப்படி? அதை ஏன் கேட்குறீங்க? நான் இப்போ நட்ராஜை பார்க்க இருசனோடு போயிட்டுருக்கேன். பாதையை ஒட்டி ஒரு பள்ளத்தில் ஜீப் விழுந்துருச்சு. நல்ல வேலை, இருசனுக்கு எதுவும் ஆகலை. ஓடி வந்து தகவல் சொன்னான். அதனால் அவனை காப்பாற்ற போயிட்டுருக்கோம். நீங்களும் கொஞ்சம் வாங்க. ஆக்சிடெண்ட் எங்கே ஆச்சு? தெரியலையே. நான் இருசன் கிட்ட தரேன், பேசுங்க. வள்ளியம்மை ஃபோனை இருசனிடம் தர அவன் பேச தொடங்கினான். ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம வீட்டிலேருந்து தெற்கு போகிற பாதையில் ஒரு 3 கல் தொலைவில் தாங்க ஜீப் விழுந்து கிடந்தது. நட்ராஜ் இருக்கு, ஒன்றும் ஆபத்து இல்லையே. போய் பார்த்தா தாங்க தெரியும். நான் அப்போவே சொன்னேன். அந்த சாமி மரத்துக்கிட்ட கேட்டிங்களா? போதும்பா, இங்கே நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன். நீ உன் முட்டாள்தனமான நம்பிக்கையை இதான் சாக்குன்னு என் மேலே திணிக்க பார்க்காத. இங்கே ஒரு பெரிய சதி வேலையை நடந்துட்டுருக்கு. உனக்கு சொன்னால் புரியாது. நீ போய் வேகமாக நட்ராஜை காப்பாற்றுற வழியை பாரு. நானும் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ வரேன். ஃபோன் கட்டானது என்று சொன்னார். என்ன சொன்னார்? வேகமாக வந்துட்டுருக்காரான். ஆனாலும் என்னை கோச்சிக்கிறாரு. இப்படி ஏதாவது நடக்கணும் தான் முந்தையே சொன்னது மூட நம்பிக்கையா. அதே நேரம் இந்த காட்டில் பெரிய சதி வேலை நடந்துட்டுருக்குதான். என்னென்னவோ சொல்கிறாருங்க. பார்த்து. இங்கே பாதை இல்லை. பேச்சோடு பேச்சாக வள்ளியம்மை வழி நடத்தினான் நிர்சன். வள்ளியம்மைக்கு அந்த குளிரிலும் வியர்த்து விட்டிருந்தது. நான் ஒரு புது இடத்துக்கு சந்தோஷமாக இருக்க போகிறதா நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ குழப்பம் இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. யார் சொல்கிறத கேட்குறதுன்னு தெரில என்றபடியே நடந்தால் அந்த இடம் வந்து விட்டது. அங்கே ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருந்தது. பள்ளத்தில் கவிழ்ந்து கிடந்த ஜீப்பை ஒரு 10 பேர் நல்ல பெரிய கயிறாக கட்டி இழுத்து மேலே கொண்டிருந்தனர். நட்ராஜ் உடல் சாலை மேல் ஒரு போர்வை விரிக்கப்பட்டு அதன் மேல் கிடந்தது. அவருடைய காயங்களுக்கு பச்சிலை கட்டு போட்டு கொண்டிருந்தார் ஒருவர். எல்லாருடைய கையிலும் தீப்பந்தமும் சிலர் கையில் எமர்ஜென்சி லைட்டும் இருந்தது. ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் செய்து ஓடுகிறது
விழுந்ததா இருந்து பார்த்தார் ஒருவர். அங்கு அவர்கள் பார்த்த ஒவ்வொரு காட்சியுமே நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. வள்ளியம்மையும் மெரிசனும் கந்தையனுடன் வரவும் உற்சாகமாக வந்துட்டீங்களா என்று கேட்டார். சிரித்தார் ஒருவர். சாமிங்களா நீங்களா என்று பெட்ரோமாக் சிலைக்கு கீழே வைத்துவிட்டு புதபுதுவென்று காலில் விடத் தொடங்கினான் நிரிசன். கந்தையன் கை கூப்பி இருந்தான். வள்ளியம்மைக்கு தலை சுற்றாத குறை. கந்தையன் யார் இவங்கெல்லாம்? அம்மா இவங்க தாம்மா வானத்து மனுஷங்க. என்னது வானத்து மனுஷங்களா? ஆமாம்மா கும்பிட்டுக்கோங்க. சாமி இவங்க தான் ஆஃபீஸர் அம்மா சம்சாரம். தெரியுமே என்னம்மா, அன்றைக்கி ஒரு மிலிட்ரி கூட்டமாக வந்தோமே மறந்து போச்சா உனக்கு? ஓ நீங்கள் தானா? ஆமாம் நீங்கள் எங்கே இப்படி? நைட் வாக்கிங் போகிறது எங்கள் வழக்கம். அப்படியே இந்த பக்கம் வந்தப்போ கீழே இருந்து ஒரு மனுஷன் முணுங்குற சத்தம் கேட்டுச்சு. பிறகு தான் விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சுது. நோ ப்ராப்ளம். கால் எலும்பு முறிஞ்சிருக்கு. நல்ல ரெஸ்ட்டு அவசியம். ஆனமலைக்குடியில் வேடியப்பன்னு ஒருத்தன் இருக்கான். 2ஆம் முறிஞ்ச எலும்பு கூட சேர்த்து வச்சிருவான். என்ன இருசா வேடியப்பன் இருக்கான் தானே? சாமி நடுநாட்டில் எலும்பு வைத்தியன்னா இப்போவும் இருக்காங்க. அவங்ககிட்ட பொழுது விடியவும் கூட்டு போய் கட்டு போடுங்க. இந்த காட்டை சுற்றி வந்து எல்லாத்தையும் படம் பிடிக்க ஆசைப்பட்டான். இப்போ காடு தான் இவனை சுற்றி வரப்போகுது என்றார் ஒரு வானத்து மனிதர். எஸ்கார்டுகளைப் போல தலையில் மாடனாய் தொப்பி போட்டிருந்தார். அவர் பேச்சில் பல விஷயங்கள் பெரும் புதிராக இருந்தது. சகஜமாக பேசுவது போலவும் இருந்தது. மர்மமாய் அதில் ஏதோ இருப்பது போலவும் தெரிந்தது. அப்போது அந்த ஜீப்பும் ஓடத் தொடங்கி இன்ஜின் இயங்கி புகை வெளிப்பட்டிருந்தது. நம்ம ராம்தேவன் கில்லாடி கவுந்து கிடந்த ஜீப்பை நிமித்தி ஓட வச்சிட்டான் பாரு என்றார் ஒருவர். அப்போ நாங்கள் வரோம். உடம்பை தூக்கி போட்டுக்கிட்டு ஜீப்பில் பார்த்து போங்க. வரவா? தொப்பிக்காரர் கேட்க எல்லாரும் ஒரு வரிசையில் வந்து புறப்பட்ட தயாரானர். கையில் உள்ள தீப்பந்தங்கள் அவர்களை பெரிய அளவில் அடையாளம் காட்டவில்லை. அவர்கள் விறுவிறுவென்று புறப்பட்டு செல்லவும் தன்னையும் மறந்து பார்த்தபடி இருந்தால் வள்ளியம்மை. அவர்களிடம் என்னென்னவோ கேட்க தோன்றிய போதிலும் வாயை திறந்து பேச முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! அவர்கள் பார்வையை விட்டு மறைய சிவகுமாரின் ஜீப் அங்கு வந்து சேர சரியாக இருந்தது. சிவகுமாரும் பாய்ச்சலோடு இறங்கி வந்து நடராஜை பார்த்து விதித்தார். ஐயா ஆபத்து எதுவும் இல்லை. வானத்து மனுஷங்க சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டாங்க என்றான் நிரிசன். அவங்க எப்போ வந்தாங்க? இப்போதான் ஐயா, இப்போ தான் போகிறாங்க. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். அவங்கள அப்படியே இருக்க சொல்கிறதுக்கு என்ன? ஏன் போக விட்ட? அவங்க முன்னால் எதுவும் பேச தோண மாட்டேங்குதுங்களே. மண்ணாங்கட்டி. அவங்க அவ்வளோ பெரும் கிரிமினல்ஸ். விடமாட்டேன் அவங்கள என்று சிவகுமார் பக்கமாய் உள்ளே மரம் ஒன்றின் மேல் விறுவிறுவனை ஏறி அவர்கள் போன திசையை பார்த்தார். ஆனால் அவர்கள் தென்படவில்லை. மாறாக தோளில் பின்னத்துடன் அகோரசாமி போய் கொண்டிருந்தது. இத்தோட இந்த பாகம் முடியுது. அடுத்த பாகத்தை அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். அடர்ந்த இருளில் தோளில் பின்னத்துடன் ஓடும் அந்த உருவம் வினாடியில் சிவகுமார் பார்வையில் இருந்து மறைந்தது. இருண்ட சூழலிலும் அவருக்கு பெரிய எதிரியாகிவிட்டன. முகச்சுழிப்போடு மரத்தை விட்டு கீழே இறங்கினார். கோவிந்தா, தோளில் பணத்தோடு இந்த காட்டில் சுற்றுற மனுஷனை இப்போ பார்த்தேன். ஆமாம், அவனுக்கு பேர் என்ன? ஏதோ சொல்லுவாங்களே. அகோரசாமி சார். அகோரசாமி. அது அகோரசாமி இல்லை, அயோக்கியசாமி. அப்போ நீங்கள் வானத்து மனுஷங்களை பார்க்கலையா சார்? எங்கே? அவங்களுக்காக தான் மரத்து மேலே ஏறினேன். இவன் போகிறான். பணத்தோட இவன் போகிறத பார்த்து நான் பயப்பட்டு இந்த காட்டை விட்டே ஓடி போய்டுவேன்னு தப்பு கணக்கு போட்டிருக்கான். ஆனால் அது நடக்க போகிறதில்ல. இந்த மர்ம ஆசாமிகளை எல்லாம் 2ல் 1 பார்க்காம நான் இந்த காட்டை விட்டு போக மாட்டேன். சிவகுமாரின் குரலில் சபத உணர்வு நன்றாக தெரிந்தது. அதுவரை மௌனமாக இருந்த வள்ளியம்மை, போதுங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், முதல்ல புறப்படுங்க என்றாள். ஆமாங்கய்யா, நம்ம முதல்ல எடுத்து காலி பண்ணணும். நீங்கள் தம்பியை நம்ம வண்டியில் ஏற்றிக்கிட்டு புறப்படுங்க. நான் தம்பி வண்டியை எடுத்துக்கிட்டு பின்னாலேயே வரேன் என்றான் கோவிந்தன். சொன்னபடியே நடராஜன் ஜீப்பில் ஏறி அதை ஸ்டார்ட் செய்து முயன்றான். அது ஸ்டார்ட் ஆனது. கோவிந்தனும் அதுவே பெரிய ஆச்சரியம். ஓட்டி வந்த நடராஜுக்கு கால் எறும்பு முறிந்து விட்டது. ஆனால் வண்டிக்கு எந்த பழுதும் இல்லை. அதுவும் ஓட ஆரம்பித்தது. மலைப்பாதையில் அந்த ஜீப்பு ஓடுவது சற்று சிரமமாக இருந்தது. கீழே உருண்டு விழுந்ததில் சக்கரங்கள் சற்று ஆட்டம் கண்டு போயிருந்தன. ஆனால் ஸ்டேரிங்கை தொட்ட உடனேயே தெரிந்துவிட்டது. வண்டியை ஓரமாக நிறுத்தி கீழே இறங்கி சென்று சக்கரங்களை தட்டி பார்த்தார் கோவிந்தன். இருளில் அதன் நட்டுகள் பெரியதாக கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. அந்த இடைவெளியில் சிவகுமார், நட்ராஜ் மற்றும் வள்ளியம்மை கந்தையனோடு அவனை கடந்து போனர். போனவர் பிரேக் பிடித்து நின்றவராக, என்னாச்சு, எனி ப்ராப்ளம் என்று கத்தி கேட்டார். ஒன்றும் இல்லை சார், வீல் பேலன்ஸ் இல்லை, அவ்வளோதான், நீங்கள் போங்க. கோவிந்தன் பதிலுக்கு பலமாய் கத்தினான். சரி, பார்த்து வந்துடு, நீங்கள் போங்க, வரேன். அவன் பதிலை தொடர்ந்து அவரது வாகனம் விரைந்து அவன் கண்ணை விட்டு மறைந்தது. கோவிந்தன் தீவிர சிந்தனையோடு திரும்பவும் சீட்டில் ஏறி அமர்ந்தான். ஹெட்லைட் வெளிச்சம் ஒரு நேர்கோடு போல தென்பட்டு விழுந்தது. மெல்ல ஜீப்பும் புறப்பட்டது. கோவிந்தன் மனத்துக்குள் முதன்முறையாக பலமான சந்தேக உணர்ச்சிகள். இந்த காட்டின் மேல் அவனுக்கு இதுவரை எந்த ஒரு சந்தேகமும் வந்ததே இல்லை. அவன் வரையில் இந்த காடு ஒரு ஆச்சரியத்தோடு அதிசய காடு. ஆனால் இப்போது காளிமுத்துவை பிணமாக பார்க்க தொடங்கி திரும்ப வந்து உடலை காணும் போது வரையில் அவ்வளவும் பக்கா கிரிமினலான விஷயங்கள். இந்த காடு எப்படி இப்படி மாறிப்போனது என்று அவனுக்குள் இப்பொழுது பெரிய கேள்வி. அமர்ந்தபடியே யோசிக்க தொடங்கினான். மொத்த வனப்பரப்பும் 60 மைல் சுற்றளவுக்கு வரும். இதில்
மலைப்பாங்கான பகுதி, அதன் சரிவுகள் மட்டும் பல லட்சம் சதுர அடிகள் இருக்கும். இதில் எங்கே அந்த தங்கச் சுரங்கம் இருக்கக்கூடும் என்று கேட்டுக்கொண்டு யோசிப்பதை தொடர்ந்தான். வானத்து மனிதர்கள் கூட அவன் வரையில் இப்போது சற்று முரணாகத்தான் தெரிந்தனர். அவர்கள் சிவகுமார் வருவதற்குள் கிளம்பி போனது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவ்வளோ வேகமாக அவர்களால் எப்படி மறைய முடிகிறது என்ற ஆச்சரியமாகவும் இருந்தது. உண்மையில் அவர்கள் யார்? பெரும் குழப்பமாக இருந்தது. ஜிப்சியிடம் நிதானமான வேகம். அவன் பார்வையிலும் இருபுறம் பார்த்தபடியே தான் இருந்தது. ஒரு வழியாக மண்பாதை முடிந்து தார் சாலை வந்தது. அப்பாடா என்று அதில் வண்டியை ஏற்றியவன் சற்று வேகம் எடுக்க முயன்றான். ஆனால் வண்டி தேங்கி தேங்கி ஓடி ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுவிட்டது. இண்டிகேட்டரின் பெட்ரோல் இல்லை என்பதற்கான குறியீடு பளிச்சென்று தெரிந்தது. பெட்ரோல் தீர்ந்து போச்சா? சரிதான், ஏதோ இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது என்று சலித்து கொண்டான். அப்படியே ஜிப்சியின் முன்புறம் பேனட் மேல் ஏறி அமர்ந்து சட்டை பட்டனை எல்லாம் திறந்து விட்டு கொண்டான். நல்ல இருட்டு, சில்வண்டின் சத்தம், அடர்வான குளிரில் காற்று, வானில் நட்சத்திர மினுக்கல்கள். வேறு யாராக இருந்தாலும் அந்த நிலையில் அங்கே தனித்திருக்க பயப்படுவார்கள். கோவிந்தனுக்கு அந்த வனத்தில் ஒவ்வொரு பாகமும் மத்துப்படி. எனவே அவனிடம் பயம் பெரிதாக இல்லை, குழப்பம்தான். அப்போது சற்று தூரத்தில் இருளில் அடர்வான இருளாக யாரோ வருவது போல ஒரு தோற்றம். கோவிந்தனுக்கு சற்று பகீரென்றது. அந்த உருவமும் அவனை நோக்கி வேகமாக வரத் தொடங்கியது. யார் இது இந்த நேரத்தில் என்று கோவிந்தன் நினைக்க முன், யோ வந்துட்டியா, பெரிய ஆளியா நீ, எனக்காக கார் வண்டியை கொண்டு வந்துட்டியே என்று கேள்வியோடு அருகில் வந்தது. கோவிந்தன் பேனட்டை விட்டு குதித்து இறங்கி ஜிப்சியின் ஹெட்லைட் சுவிட்சை போட்டான். வெளிச்சம் படவும் தான் ஒரு தானுமாலை வனக்குடியை சேர்ந்த வங்கி என்று தெரிந்தது. அவளும் கோவிந்தனை பார்த்து அதிர்ந்தாள். ஏய் எப்புள்ள நீயா? அது அது நீயா? நாடிமுத்து வரல? நாடிமுத்துவா? யாரு, அந்த வளையக்காரனா? ஆமாம். அப்போ அவனை பார்க்க தான் நீ இவ்வளோ தூரம் வந்தியா? நீ தென்கரை நாட்டுக்காரி தானே? ஆமாம் ஐயா, ஆமாம். நீ யாருக்காக இங்கே காத்திருக்க? காத்திருக்கேண்ணா, சரிதான். வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதான் நின்று போச்சு. ஆமாம், நீ எதுக்கு அந்த வளையக்காரனை தேடி இங்கிட்டு வந்த? நீ இப்போ வரலாமா? உன் சாதிக்காரங்க பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? இல்லை, தெரியாதா உனக்கு? கோவிந்தன் கேள்விகளை அடுக்க ஆரம்பிக்க அவளும் விளவெழுத்து போனாள். திருவென விழித்தாள். யோ, மெல்ல பேசியா? நான் நான் என்று ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாதவளாக தவித்தாள். என்னன்னு சொல்லு, ஏன் வாய மூடிக்கிட்ட? நான் காட்டிலக்கா போலீஸு, என்கிட்ட எதையும் மறைக்காத, அவன் மிரட்டினான். அது நான் நாடிமுத்துவை கட்டிக்கிற எண்ணத்தோடு தான் என் வீட்டை விட்டே வந்திருக்கேன். எனக்கு என் மாமனை கட்டி வைக்கிற எண்ணத்தில் இருக்கிறதே அப்பு. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓ, காதலா? அதுவும் அந்த வளையக்காரன் மேலேயா? ஆமாம். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை போய் காதலிச்சிருக்க? கோவிந்தன் கேள்விக்கு பதில் கூற தெரியாமல் திரும்பவும் திருவண்ண வழித்தால் வங்கி. போகட்டும், அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறானான்னு சொன்னான்ல. ஆமாய்யா, அதான் உன்னை பார்த்துட்டேனே, அதுன்னு நினச்சி பேசிட்டேன். இப்போ தான் இந்த காட்டுக்கு மேலே எனக்கு முதல் தடவையாக சந்தேகம் வந்துச்சு. இப்போ உன்னை பார்க்கவும் அது உறுதியாயிடுச்சு. உனக்கு தைரியம்தான் புள்ள. நீ இப்படி ஓடிப்போனால் திரும்ப இந்த காட்டு பக்கமே வர முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். எனக்கு இந்த காடு பிடிக்கல, அதனால தான் விலகி போவதாக முடிவெடுத்துட்டேன். அவள் பதிலால் அதிர்ந்தான் கோவிந்தன். காடு பிடிக்கலையா? இந்த காடு உனக்கே பிடிக்காம போயிடுச்சா? அப்படி என்ன உனக்கு இங்கே பிடிக்காம போயிடுச்சு? வேண்டாமையா, என் வாயை கிளறாத, உனக்கு புண்ணியமாக போகும். என்ன இப்படி பார்த்ததாகவும் என் சாதி சனங்கிட்ட நீ சொல்லிடாத. மண்ணாங்கட்டி, உனக்கு இந்த காட்டில் அப்படி என்ன குறை? என் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. எதுவுமே பிடிக்கல எனக்கு. குறிப்பாக என் முரட்டு மாமன், அவள் எப்போ பாரு குடிச்சிட்டு வர்றது பிடிக்கல. அப்புறம் பொடி மாதிரி ஒன்றை மூக்கில் வச்சு உறிஞ்சிக்குது. அப்படி உறிஞ்சின பிறகு அது போடுற ஆட்டம் இருக்கே, அது சுத்தமாக பிடிக்கல. என்னது, ஒரு தானுமாலை வனக்குடியன் குடிச்சிட்டு வரானா இந்த காட்டுக்குள்ளேயா? ஆமாயா, இதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. நம்ப முடியலையே. காட்டுக்குள்ளே சரக்கு எப்படி வந்துச்சு? அப்புறம் பொடி மாதிரி ஒன்றை வச்சு உறிஞ்சினானே, அது போதை போடுறது, அது எப்படி உன் மாமன் கிட்ட? எல்லாமே பெரிய மர்மமாக இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமாக என் அப்பனையே என் மாமன் குடிகாரனாக்கிடுச்சு. இதில் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் டவுன்காரங்க மாதிரி உடுப்பு கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொல்லிச்சு. எதுக்கு? நான் டவுன் புள்ள மாதிரி பார்த்தா தெரியணுமா? ஓஹோ, சரின்னு நானும் போட்டுக்கிட்டு வந்தேன். அப்படியே நான் வரவும் என்னை ஃபோட்டோ படம் பிடிச்சிருச்சு. ஃபோட்டோவா? உன் மாமன் உன்னை ஃபோட்டோ பிடிச்சானா? ஆமாயா. அதோட எந்த நடவடிக்கையும் துப்புரவா எனக்கு பிடிக்கல. யோ, இதெல்லாம் நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாத. ஆமாம், இங்கேருந்து டவுன் ரோட்டுக்கு எம்பிட்டு தூரம்? அது இருக்கு, கொள்ள தூரம். ஆமாம், அந்த நாடிமுத்து இப்போ இங்கே வருவானா? அது கட்டாயம் வரும். நானா அதுக்கு ரொம்ப இஷ்டம். உன்னை அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னானா? சொல்லாமல் நான் இப்படி இட்டன சேலையோடு புறப்பட்டு வருவேனா? அப்போ இரு, அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவன் இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தா நான் கூப்பிடவும் பேசுவான். அப்போ அவன் எங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடும் என்றான் கோவிந்தன். நாடிமுத்து தனது செல்போனில் அழைக்க முயன்றான். நல்ல வேளையாக டவர் இருந்தது. சப்தமும் ஒலித்து மறுபக்கத்திலிருந்து நாடிமுத்துவும் பேசினான். ஹலோ, யாருங்க ஃபோனில்? உங்கள் அப்பா. இல்லை, வளையல் பெட்டி, நீ இப்போ எங்கடா இருக்க?
எதுக்கு கேட்குற? இப்படியா தூக்கத்தை கெடுத்து ஃபோன் பண்ணுவேன்? யாருடா நீ? என் குரலை வச்சு நான் யாருன்னு உனக்கு தெரியலையாக்கும். யாரு? தூக்க கலத்தில் சரியாக தெரில. இரு யோசிக்கிறேன். அப்போ நீ அந்த வங்கி பொண்ணை கூட்டிகிட்டு போக தானுமலையை காட்டுக்கு வரேன்னு சொல்லு. வங்கி பொண்ணா? நீ கோவிந்தன், வாச்சர் கோவிந்தன் தானே? கண்டுபிடிச்சிட்டியே. தூக்கம் தெளிஞ்சிடுச்சா? ஏண்டா நாயி, நீ வருவன்னு உன் கூட ஓடி போயிடலாம்னு இங்கே இந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. நீ அங்கே குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கியா? எனது வங்கி வந்திருக்காளா? எனக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காளா? அது வந்து கோவிந்தா. என்ன வந்துடா? எது வந்து? கோவிந்தா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு புண்ணியமாக போகும். நீ அவளை திருப்பி போக சொல்லிவிடு. நான் அவளோட ஓடி போயிட்டா அப்புறம் அந்த வனப்பக்கமே வர முடியாது. அப்புறம் எந்த காலத்துலையும் என்னால் கற்பக மரத்தை பார்க்கவே முடியாது. நான் உன்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வங்கியை காதலிச்சேன். நானும் ஒரு வனக்குடியானாகி அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனால் நான் இழுத்துக்கிட்டு ஓடிட்டா திரும்ப உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இதையெல்லாம் நீ அவகிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலில் படுத்து கிடக்குறேன் அப்படி மட்டும் சொல்லு. நிச்சயத்தை நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அட கூறு கட்டவனே, கற்பக மரக்கிற்கு பிடிச்சவன நீ. ஆமாம், உனக்கு என்ன அதை பார்க்குற ஆசை இல்லாத மாதிரியே பேசுறியே? இதை பார், இந்த காடு நானும் நீயும் நினைக்கிற காடு இல்லை. இந்த உண்மையை இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. கற்பக மரம்லாம் உண்மைதானான்னு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ எனக்கே வந்துருச்சு. நீ இங்கே என்னடானா அதுக்காக ஒரு பெண்ணையே வளைச்சி அவன் மனசையும் கெடுத்து வச்சிருக்க. கோவிந்தன் கோபத்தோடு நாடிமுட்டுக்கு பதிலை சொன்னான். அந்த இரவு நொடிகளில் அவன் உண்மைதான் என்று சந்தேகப்பட்ட கற்பக மரம் பளிச்சென்று ஒளியோடு சற்று தொலைவில் நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. இத்தோட இந்த பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.